தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டார். கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்து விட்டது. திமுக எதிர்க்கட்சி வரிசைக்கு தள்ளப்பட்டது. திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்றது. திமுக முன்னாள் அமைச்சர் ஐ. பெரியசாமி ஆத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றார். ஆத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற திண்டுக்கல் ஐ. பெரியசாமி அவர்கள் கருணாநிதி மற்றும் மு.க. ஸ்டாலின் அமைச்சரவைகளில் அமைச்சராக இருந்தவர். 3 முறை அமைச்சராக இவர் பதவி வகித்தார். இவரது மகன் தற்பொழுது திண்டுக்கல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆத்தூர் ஐ. பெரியசாமி அவர்கள் திமுகவின் முதன்மை செயலாளராக இருந்தவர். தற்பொழுதும் அந்த பதவியில் இருக்கிறார். ஆனால் தற்பொழுது திமுகவில் ஓரங்கட்டப்பட்டுள்ளார் போன்று தெரிகிறது. வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி, துணைத் தலைவராக கே.என். நேரு, பொருளாதாக ஆமாவேலு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கட்சியின் மூத்த உறுப்பினரான ஆத்தூர் ஐ. பெரியசாமி கட்சி பதவிகளில் புறக்கணிக்கப்பட்டுள்ளார், ஓரங்கட்டப்பட்டுள்ளார், கட்டம் கட்டப்பட்டுள்ளார். தற்பொழுது தமிழக சட்டசபையில் திமுக சட்டசபை உறுப்பினர்கள் அமர்வதற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கும் வரிசையில் கடைசி இடம் ஐ. பெரியசாமிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கட்சியில் ஒரு மூத்த உறுப்பினர், மூத்த தலைவர், திமுகவின் முதன்மை செயலாளர், திமுக முன்னாள் அமைச்சர், அவருக்கு திமுக உறுப்பினர்கள் வரிசையில் கடைசி வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது ஆத்தூர் ஐ. பெரியசாமிக்கு மிகுந்த அதிருப்தியை கொடுத்துள்ளது. ஆத்தூர் ஐ. பெரியசாமி ஆதரவாளர்கள் திமுக தலைமை மீது கோபத்தில் உள்ளார்கள்.